Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 2 numbers and sequenceல exercise 2.8ல question number 4 வாங்க question குள்ள போலாம். Find the sum to the infinity of. இதுல பாத்தீங்கன்னா எந்த n சீரிஸும் கொடுக்கல, infinity தான் கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா நம்ம படிச்சிட்டோம். சோ அத பார்க்கல அப்படினா நான் description boxல போஸ்ட் பண்றேன். நீங்க அத ரீசெக் பண்ணிட்டு இந்த சம்முக்கு வாங்க. சோ இதுல பார்த்தோம் அப்படினா என்ன சம் கொடுத்திருக்காங்க? 9 plus 3 plus 1 to infinite அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதோட சம்மேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? sum of infinite series. கொடுத்திருக்கிறத வச்சு நம்ம என்னென்னலாம் எழுதலாம்னு பார்த்தோம் அப்படினா a எழுதலாம். சோ a which is equal to 9. அதே மாதிரி r எழுதலாம். r is nothing but 3 divided by 9. சோ நம்ம அத வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா நமக்கு 3 1 times 9 3 times வரும். So நம்மளுடைய simplificationக்கு அப்புறமா r ஓட வேல்யூ வந்து 1 divided by 3 ன்னு நமக்கு கிடைச்சிருக்கு. So infinite series ஓட formula நம்ம பார்த்திருக்கோம் already. Where is s infinite which is equal to அதாவது sum of infinite ஓட formula வந்து a divided by 1 minus r. So இதுல நம்ம எல்லாத்துக்கும் வேல்யூ substitute பண்ண போறோம். So a க்கு பதிலா r க்கு பதிலா substitute பண்ணலாம். Substitute பண்ணோம் அப்படினா a க்கு பதிலா 9, r க்கு பதிலா 1 divided by 3. So கீழ பாத்தீங்கன்னா denominator first நம்ம கொஞ்சம் LCM எடுத்து single denominator change பண்ணிக்கலாம். So இதை நம்ம LCM எடுக்கணும் அப்படினா which is equal to 9 divided by, so இதை வந்து 3 ஆல multiply பண்ணுவோம். So 3 minus 1 divided by 3 ன்னு வரும். 3 minus 1 is nothing but 2. அப்போ 9 divided by 2 divided by 3 ன்னு வரும். இது எனக்கு இங்க ரெண்டு டினாமினேட்டர் கீழ வந்து டிவிஷன்ல இருக்கிறதுனால இத நான் அப்படியே மேல கொண்டு போய்க்கிறேன். சோ அப்ப 3 மேல போயிடுச்சு அப்படினா 9 into 3 divided by 2 ன்னு கிடைக்கும். 9 3s are 27. So 27 divided by 2. இதுதான் நம்மளுடைய sum of infinite ஓட ஆன்சர். ஓகேங்களா? இதோட இந்த சம்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். சோ செகண்ட் சம் பாத்தீங்க அப்படினா 21 plus 14 plus 28 divided by 3 to infinite series கொடுத்திருக்காங்க. So first நம்ம சொல்யூஷனுக்கு போலாம். இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்கன்றதை நம்ம எழுதிக்கணும். So என்னென்ன கொடுத்திருக்கிறதுல இருந்து நம்ம என்னென்னலாம் எழுதலாம்னா a எழுதலாம். So a is nothing but 21. அதே மாதிரி r is t2 divided by t1ன்றதுனால 14 divided by 21. இதையும் நம்ம 7 டேபிளால கேன்சல் பண்ணிக்கலாம். So கேன்சல் பண்ணோம்னா 14 2 times, 21 3 times. நம்ம r ஓட வேல்யூ வந்து இப்போ 2 by 3. So நம்மளுடைய infinite series ஓட formula நமக்கு தெரியும். So where s infinite which is equal to a divided by 1 minus r. இப்போ நம்ம இந்த a க்கு r க்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா 21 divided by 1 minus 2 divided by 3 ன்னு கிடைக்கும். கீழ வந்து நம்ம LCM எடுத்து simplify பண்ணிக்கலாம். So பண்ணதுக்கு 21 divided by 3 minus 2 divided by 3 ன்னு வரும். 3 minus 2 is nothing but 1. So 21 divided by 1 by 3. கீழ இன்னொரு denominator இருக்கிறதுனால அதை நான் மேல கொண்டு போய்க்கிறேன். அப்போ 21 into 3 அப்படின்னு கிடைக்கும். So இந்த 1க்கு வேல்யூ இல்ல, அதனால நீங்க போட வேண்டாம். So 21 into 3 is nothing but 63. So இதோட நம்மளோட sum complete ஆகுது. So sum of infinite series of this sum வந்து 63 ன்னு போட்டு complete பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 5th sum பார்க்கலாம். So 5th sum பாத்தீங்க அப்படின்னா if the first term of an infinite GP is 8 and its sum to infinite is 32 divided by 3, then find the common ratio அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So ஒரு summation of infinite series of GP அவங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது அது வந்து 32 divided by 3 ன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதோட first term பாத்தீங்க அப்படின்னா 8 அதையும் கொடுத்துட்டாங்க. So இந்த ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு நம்மள இப்போ common ratio அதாவது r என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. So அது சொல்யூஷனை பார்க்கலாம். So first வந்து நமக்கு sum of infinite series ஓட ஃபார்முலாவை எழுதிக்கலாம். So sum of infinite series ஓட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா a divided by 1 minus r. ஆக்சுவலா அவங்க இததான் அவங்களே ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லிட்டாங்க. அதோட ஆன்சர் வந்து 32 divided by 3 வருது. இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So இந்த ரெண்டு ஹிண்ட்டை வச்சு தான் நம்ம r என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். So given என்னன்னு எழுதிக்கலாம். So given பார்த்தோம்னா a கொடுத்திருக்காங்க, a which is equal to 8. அதே மாதிரி sum of infinite series வந்து 32 divided by 3ன்றதையும் கொடுத்துட்டாங்க. அவங்களே இதை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. r தான் இப்போ நம்மள கேட்குறாங்க. ஸோ இதுல இந்த இடத்துக்கு s of infinite இருக்கு இல்லையா, sum of infinite, இதுக்கு பதிலா நான் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறேன். ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ இதுக்கு பதிலாக அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா
a divided by 1 minus r which is equal to 32 divided by 3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே இப்போ நான் a ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி r பதிலா வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, ஏன்னா r தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்றேன்னும் போது aக்கு பதிலா 8 divided by 1 minus r which is equal to 32 divided by 3 கிடைக்கும். இந்த ரெண்டுத்தையும் நம்ம இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 8 3s are வந்து 24, அதே மாதிரி ஈக்குவல் டு 32 1 minus r அப்படின்னு வரும். இப்போ 24யும் 32யும் நம்ம கேன்சல் பண்ணலாம் 8 ஆல இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ 8 ஆல பண்ணோம்னா 24 வந்து 3 டைம்ஸ், 32 வந்து 4 டைம்ஸ் வரும். ஓகேவா. ஸோ இதுதான் இப்போட நம்மளோட புது ஈக்குவேஷன். ஸோ 3 which is equal to 4 1 minus r. ஸோ இதுதான் நம்மளோட புது ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 4 ஆல இந்த 1 minus r வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 3 which is equal to 4 ones are 4, 4 into r வந்து 4r. ஸோ 3 which is equal to 4 minus 4r அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து இந்த 4r நான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். அதே மாதிரி என்னோட 3 வந்து நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துக்கிறேன். அப்படி கொண்டு வரும்போது 4r which is equal to 4 minus 3 அப்படின்னு வரும். எனக்கு இந்த 4 minus 3 பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 1 வரும். ஸோ 4r which is equal to 1. எனக்கு r மட்டும்தான் தேவை. ஸோ 4 நான் இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். அப்போ r which is equal to 1 by 4 அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.